டே டேய் தம்பி, ஏம்மா என்னமாச்சு? ஏம்மா என்ன பிரச்சனை? இதுக்காக கூப்பிட்டீங்கம்மா? கூப்பிட்டு அமைதியா இருக்கீங்க. ஒன்றும் இல்லைடா. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஒன்று பேசலான்னு தான் கூப்பிட்டேன். பேசலாமா வேண்டாமான்னு ஒரே தயக்கமாக இருக்குது. அதான் என்னாச்சுங்கத்த சொல்லுங்க. இல்லை, எனக்கு ரொம்ப வயசாயிட்டே போகுது. 4 பிள்ளைகளை பெற்றும் என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா. உங்ககிட்டே நான் கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் நீ தவிர்த்துட்டே வரடா. அம்மா நீங்க பேசுறதே சரியில்லை. உங்ககிட்ட நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். என்னால் எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வச்சுட்டு இருக்க முடியாது. கூப்பிட்டு வச்சுட்டு இருக்க முடியாதுங்கிற காரணம் உங்களுக்கே தெரியும். ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு. அண்ணனை கூப்பிட்டா தங்கச்சிங்கெல்லாம் வரமாட்டாங்க. உங்களுக்கு என்ன விருப்பம் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தங்கச்சிங்களை கூப்பிட்டா அண்ணன் வர மாட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு இருக்கிறது நான் ஒருத்தன் மட்டும்தான். என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல. உங்கள் தவிப்பு எனக்கு புரியுது. ஆனால் மறுபடியும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சங்கடப்படுத்த நான் விரும்பலம்மா. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அப்பன்னா என்னோட 4 பிள்ளைகளையும் என் வாழ்க்கையில் நீ ஒன்றா பார்க்கவே முடியாதா? இந்த கட்டை போகிறப்ப மனக்குறையோட தான் போகணுமாடா? என்னடா இது? ஓ அம்மா, என்னை ஏம்மா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நானும் உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களை திருப்திப்படுத்தவும் முடியல, சந்தோஷப்படுத்தவும் முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. இப்போது அண்ணாவை கூப்பிட்டேன்னா பெரிய தங்கச்சி வராது, பெரிய தங்கச்சி கூப்பிட்டேன்னா அண்ணா வரமாட்டாங்க. எப்படியாவது ஒரு குடும்பம் வராமல் தாம்மா போகும். நான் என்னம்மா பண்ண முடியும்? என்னால் இதில் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கம்மா? சொல்லுங்கள். அதுவும் கரெக்டு தான்டா. நான் செத்ததுக்கு அப்புறமாவது ஒன்றா சேருவீங்களான்னு தெரியலையேடா. அத்தை என்ன பேசுகிறீங்க? காலம் எப்படி பிரித்து வச்சதோ அதே மாதிரி சேர்த்து வைக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னடி தங்கம் இது சொல்லு. மருமகள்கள் 2 எடுத்தாச்சு, மருமகங்க 2 எடுத்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு மருமகளையும் மகனையும் வச்சு பார்க்குற பாக்கியன்ட்டு தான் எனக்கு இருக்கு. குடும்பத்தில் இப்படி ஒரு குளறுபடி நடக்கும்னு நினைக்கல. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் இது சரியாகலை. உங்கள் அப்பா போயும் 10 வருஷம் ஆச்சு. உங்கள் அப்பாவோட சாவுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அப்படியே நடந்து மாறவே இல்லை. ஆனால் வருஷம்தான் மாறுது. இன்றைக்கி தான் எல்லாம் சரியாகுமோ எனக்குமே புரியலடா. இன்றைக்கி இதுக்கு விடிவு காலம் வரப்போதுன்னு தெரியல. என் பேரன் பேத்தி, என் பிள்ளைங்க, என் மருமகன்கள் கூட சந்தோஷமாக ஒரு நாளாவது கொஞ்சம் இருக்க மாட்டேனான்னு ரொம்ப ஆசைப்படுறேன்டா. ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. என் தலையில் தான் எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. உங்கள் அப்பா இறந்தோன்னே எல்லா சந்தோஷத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டார். அம்மா தயவு செய்து நீங்கள் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. எப்போ எது நடக்குமோ அது கடவுள் திட்டப்படி நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அண்ணனும் தங்கச்சியும் ஒன்று சேருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு கடவுள் கூடிய சீக்கிரத்தில் வழிவகுப்பான். ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி இதை கேட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. நான் போய் அடுத்த வேலையை பார்க்குறேன். தங்கம், நீயும் போய் வேலையை பாரு. அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு, சரியா? ஆ சரிங்க. தங்கம், நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி சோகமாக இருக்கிறது சரியில்லை. உங்கள் அக்கா வேலையை பார்க்கணுங்கிறது நீங்கள் ஆசைப்படுறது தப்பு இல்லை. என்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் 2 பேரும் ஒட்டுக்கா சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்து இந்த 10 வருஷமாக நீங்கள் பிரியறதுக்கு காரணமாயிடுச்சு. அதுக்காக வருத்தப்படக்கூடாது. எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் மாறும். ஃபோனில் தானே பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, நேரில் தானே பார்க்க முடியல. விடுமா, அதுவும் ஒரு நாளைக்கு நடக்கும். 3 பசங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க. நம்ம 2 பசங்க கூட சேர்ந்து வளர்ந்துருந்தாங்கன்னா 5 பசங்களையும் ஒட்டுக்கா வளர்த்திருக்கலாம். ஆனால் எல்லாம் பிரிவாகி போச்சு. அதே மாதிரி தான் என்னோட குழந்தையாக 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்திருக்க வேண்டியவங்க. இப்போ யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. என்னைக்கு இதெல்லாம் சரியாகும்னு எனக்குமே புரியலைங்க. இங்கே பாரு, என்னைக்கு சரியாகுமோ அதுதான் சரியாகும். நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடுமா? நீ கவலைப்பட்ட அம்மாவையும் சேர்த்து கவலைப்பட வைக்காது தங்கம். ரத்னம், நீ என்ன பேசினாலும் சரி, என் மகன் இல்லாமல் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கடா. இன்னைக்கு தான் இந்த புலம்பலை நிறுத்த போகிற, சந்தோஷத்தை பட போகிறான்னு தெரியலடா. என் உசுறு, என் பிள்ளைங்களெல்லாம்
என் பேரம்பேத்திகளெல்லாம் பார்த்தா தான் போகும். அது வரைக்கும் என் உசுறு போகாது. நீ என்ன நினச்சாலும் சரிடா. அம்மா இங்கிருந்தா என்னாலையும் தாங்க முடியாது. நான் கிளம்புறேம்மா. மன்னிச்சிருங்க. நீங்கள் சாப்பிட்டு போகலாம், இருங்க. இல்லை தங்கம், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்து சாப்பிடவே. நான் சாப்பிடாம போறேன்னு வருத்தப்பட வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வேணா சாப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா பசங்க யாரோ ஒருத்தர்கிட்ட கூழ் கொடுத்து விடு. நான் கூழை குடிச்சிட்டு இருக்கிற வேலையை பார்க்குறேன். சரியா? ம், சரிங்க. கவலைப்படாத தங்கம். உங்கள் அக்காவை பார்க்கணுன்னு உனக்கு எப்படி ஆசை இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் என் பிள்ளைங்களையும் பேர பிள்ளைங்களையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்னோடய பெரிய மருமக வேலாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவள் சிரிச்சிட்டு போனதும் அழுதுட்டு போனதும் தான் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. என் பையன் தங்கப்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைம்மா. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. தங்கப்பன் வேலை ரெண்டு பேர்த்தையுமே பார்க்கணுமா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி தான் என் பொண்ணுங்க ராமாவும் ருக்காலையும் பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேர பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னு தெரில. எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆறுதல் சக்தியும் சிவாவும் மட்டும்தான். நீங்களும் இங்கே இல்லைன்னா நான் எப்பயோ பைத்தியம் முடிச்சு இந்த ஊரில் சுற்றி இருப்பேம்மா. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாமே நடக்கும். நான் போய் உங்களுக்கு மாத்திரையும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொண்டு வரேங்க அத்தை. ஒரு பெற்றவளோட மனசு உங்களுக்கு புரியுது, ஆனால் அதுக்கான வழி எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? நம்ம மாத்தா ரொம்ப சோகமா இருக்கு. ஓய் செல்லக்குட்டி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போடா. ஹாய், உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ சோகமா இருக்க. என்ன பிரச்சனையாச்சு? உனக்கு என்னாச்சு என் செல்லம்? எதா இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே கிட்ட. ஆமாம் சொன்னேன்னு அப்படியே செஞ்சிருவேன். போடா நீ. இந்த சக்தி கிட்ட சொல்லி ஏதாவது நடக்காம போயிருக்கா? என்னன்னு சொல்லு பாட்டி. ஒன்றும் இல்லைடா, வேண்டாம். அதை பற்றி பேசினா எனக்கும் கஷ்டமாக இருக்கும். அது கிடைக்கவும் போகிறதில்ல. போ, நான் போகிறேன். என்னை நம்பி நீ இப்போ சொல்லுவியா மாட்டியா? அது சொல்லு ஃபஸ்ட்டு. இல்லைடா, எனக்கும் வயசாயிட்டே போகுதா, அதனால தான்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பாக்கிட்டையும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் கேட்டாச்சு. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பானை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் அப்பா சொல்கிற காரணமும் கரெக்டாக இருக்குது. என்னாலையும் எதுவும் பேச முடியலடா. சும்மா மொட்டையா பேசாத. என்னன்னு தெளிவா சொல்லு பாட்டி. இல்லைடா, உங்கள் அத்தைமார்களையும் உங்கள் பெரியப்பனையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா. அவங்கள மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் சேர்த்து பார்க்கணும். இந்த கட்டை கண்ணை மூடுறதுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணை மூடுவேன்டா. ஆனால் அவனுக்கெல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்கன்ட்டு சொல்லிவிட்டு உங்கள் அப்பன் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான். அத்தையை கூப்பிட்டா பெரியப்பா வர மாட்டேங்கிறாங்க, பெரியப்பா கூப்பிட்டா அத்தை வர மாட்டாங்க. என்ன பண்ண சொல்கிறம்மா என்ன அப்படின்னு கேட்டுட்டு போகிறான்டா. ஏதாவது ஒரு வழி பண்ணலான்னா எனக்கும் எதுவுமே தோண மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலடா. அட இதுக்கு தான் இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கியா? உனக்கு என்ன இப்போ எல்லாரும் இங்கே வரணுமா? ஆமாண்டா, என்னடா பண்ண சொல்கிறேன்? என்ன, நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வர மாட்டாங்க. அதுக்குன்னு நான் செத்துட்டு எப்படி அவங்க கூட பார்க்க முடியும் சொல்லுடா. நீ கண்ணை முன்னே தான் பார்க்கணும்னு நினச்சின்னா வச்சுக்கவே, இந்த ஜென்மத்தில் அவங்க மட்டும் தான் உன்னை பார்க்க முடியும். நீ அவங்கள பார்க்க முடியாது. நான் சொல்கிறது கேளு, சரியா? என்னடா சொல்கிற? இது சரியா வருமாடா? வரும். சரிடா. நான் சொன்ன மாதிரி நெஞ்சு வலி வந்த மாதிரி நடி, சரியா? நடிச்சுட்டு எங்கள் அப்பா கிட்ட என் கடைசி ஆசை இதுதான், தயவு செய்து எப்படியாவது பார்க்கறக்கு ஏற்பாடு பண்ணுடா அப்படின்னு சொல்லு. கண்டிப்பாக எங்கள் அப்பா ஏதாவது ஒரு வழி பண்ணி எல்லாத்தையும் வர வைப்பார். கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாக இருக்க அப்படிங்கிறம்போது உனக்காக வந்து பார்க்குறக்கு வருவாங்க. அந்த டைமில் எல்லாத்தையும் பார்த்துப்போம். ஆனால் ஒன்று, உடனே எந்திரிச்சு நல்லான மாதிரி நடித்து தொலைஞ்சிடாத. உண்மையாலுமே நல்லா இல்லாத மாதிரியே நடி, சரியா? அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் ஒரு பின் குறிப்பு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தேன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிடாத. அப்புறம் அவ்வளோதான், நான் முடித்தேன். தோல் வச்சு தொங்க வச்சுருவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டிங்களோ? சாக்ரிஃபைஸ் கொடுக்குறீங்க. என்னடா நீ பாட்டுக்கு பாட்டிக்கிட்ட அதிகதையும் சொல்லிட்டு இருக்க? இப்போ உனக்கு உங்கள் அக்காவை பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும் தாண்டா, ஆனால் அதுக்கு நீ இப்படி பண்ணுமா? பாட்டி உனக்கு என்ன ஓகேவா இல்லையா? எனக்கு டபுள் ஓகேடா. இவ கிடக்கிறப்போ இவரை நம்பி நம்பி எத்தனை நாள் ஆச்சு. நீ சொல்கிறதே செஞ்சிடலாம்டா. ஓஹோ, பாட்டியும் பேரனும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. சரி, எனக்கும் எங்கள் அக்கா குடும்பத்தையும் அக்கா பிள்ளைங்களையும் பார்க்கணும், அக்காவையும் பார்க்கணும். அதனால் எல்லோரும் ஒன்றா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல. நானும் உங்களுக்கு வேணுங்கிறத ஹெல்ப் பண்ணுறேன்.
சரியா தயவுசெய்து சிவா பையன்கிட்ட சொல்லிடாதீங்க, உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிடுவான்டா. நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நீயும் பாட்டியும் அவன்கிட்ட உளராமல் இருந்தீங்கன்னா சரி. இல்லைண்ணே நான் சொல்ல மாட்டேன்டா, நானும் சொல்ல மாட்டேன்டா. என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்க்கும்போது எனக்கு என்னடா சந்தோஷம். சொல்லி இதை கெடுத்துக்க நான் விரும்ப மாட்டேன். ஏதோ கடவுளாக பார்த்து புண்ணியத்தில் எங்களுக்கு ஒரு ஐடியாவையும் ஒரு சப்போர்ட்டையும் கொடுத்துருக்குறாரு. நான் அப்படி விடுவேனா? சூப்பர் பாட்டி சூப்பர். அம்மா இதையும் நீயே மெயின்டைன் பண்ணிக்கோ. 3 பேத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த ரகசியம் இருக்கணும். சரி பாட்டி நீ ஆக்டிங்கை போடு, அப்பாவை கூப்பிட்டு நான் ஃபோனை போட வைக்கிறேன். ஐயோ டே சின்னவனே, அடியே தங்கம். சவுண்டு பத்தலை ஏமா, நீ அந்த பக்கம் இருந்து வந்து தொலைமா. என்னங்கத்தே? ஏம்மா பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்க சொல்லிட்டு நீ என்னம்மா சும்மா சாதாரணமாக என்னமோ தண்ணி மூந்துட்டு வான்னு சொல்கிறப்ப என்னங்க தே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிற. போமா நல்லா எஃபெக்டிவாக சொல்லுமா. சரிடா சரிடா. நான் இங்கே இருந்தால் சந்தேகப்படுவாங்க, நான் அந்த பக்கத்துலேருந்து வரேன், நீங்களே கூப்பிடுங்க சரியா. டேய் சின்னவனே. அத்தை என்னங்கத்தை, என்னாச்சுங்கத்தை உங்களுக்கு? அம்மா என்னமாச்சு உனக்கு? அம்மா அம்மா எந்திரிக்குமா. அத்தை என்னத்தை ஆச்சு? இப்போ தானே பசங்களே தான் பார்க்கணும்னு சொன்னீங்க, இப்படி மயக்கம் போட்டீங்க அத்தை. ஐயோ என்னாச்சு இல்லடே சின்னவனே பெரியவனே, சீக்கிரம் வாங்க அத்தை, வந்து பாருங்க வாங்கடா. என்னமாச்சு பாட்டிக்கு? பாட்டி பாட்டி அச்சு பாட்டி என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி என்னாச்சு பாட்டி? அம்மா பாட்டிக்கு என்னமாச்சு? பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி. பாட்டி அம்மா பாட்டிக்கு என்னமாச்சு? ஏம்மா பேச மாட்டேங்கிறங்க? டேய் இவங்க தொலை தாங்கல, சீக்கிரம் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போடா. டே சக்தி பயலே. இரு பாட்டி கொஞ்சம், அவன் வேற கண்டுபிடிச்சிருவான் சிவா, கம்மன் இரு. ஐயோ அம்மா என்னாலதாம்மா உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. சாமி எல்லாத்தையும் கூப்பிட்டு கையில் கல் விழுந்தாவது வர சொல்லி பண்ணி. அம்மா எந்திரிங்கம்மா, பயமா இருக்குமா எனக்கு. அச்சோ அத்தை எந்திரிங்க அத்தை. ஏ தங்கம் நல்லா நடிகை. ஐயோ அத்தை, என் ஆசை அத்தை. இவன் பண்ணுறத பார்த்தா பாட்டி நல்லா தான் இருக்கான், ஒரு அதிர்ச்சியே இல்லாமல் நார்மலாக இருக்காங்க. ஏண்டா பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு அப்பா பதறிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்க, என்னடா நடக்குதுங்க? அம்மா நீங்கள் என்னம்மா என்னமோ வெக்கேஷனல் கழுகுற மாதிரி சும்மா பாருங்க அத்தே என்ன பாருங்க அப்படின்னு அழுகுறீங்க, சரியில்லையே. ஏய் கண்டுபிடிச்சிட்டாண்டி அவன். ஜேண்டி இப்படி ஓடி வருவ தங்கம், நம்ம போட்ட பிளானெல்லாம் நாசமாக போகுது, ப்ராப்பு தான் போ. ஐயோ தங்கம் நீ பண்ணுற வேலையே பார். அச்சோ அத்தை. இன்னும் இன்னும் இப்போ பாருடா என் நடிப்பேன். அச்சோ அத்தே அத்தே, என்னால் தான் அத்தே உங்களோட ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டுனே அத்தே. இப்படி உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியலையாத்தே, நெஞ்சு வலி வந்துருச்சாட்டிருக்குதே, கண்ணே திறக்க மாட்டேங்கிறீங்களே. எங்களுக்கு உங்களை விட்டா யாரத்தே இருக்காங்க? ஐயோ தங்கம் உன்னை கொல்ல போகிறேன் பார்த்துக்க. நடின்னு சொன்ன பாவத்துக்கு வசனம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கேன், உன்னை கொல்றேன் பாரு. அவ்வளோ பேசாமல் இருக்க சொல்லு, கண்ணை முழிச்சேன் பொண்ணையே கொடுக்குன்னு சொல்லிடு. கன்றாவே நடிக்கிறடா, 1ஆம் கிளாஸ் பசங்க கூட நல்லா நடிப்பாங்க. ஐயோ அத்தே ஏன்டா என்னோட ஆக்டிங் நல்லா இல்லையாடா? நன்றாகவே இருக்குது, தயவு செய்து அமைதியாக சும்மா அழுதுட்டாவது இருமா ப்ளீஸ்மா, எதுவும் பேசாதம்மா. ஊட்டியே தூக்குங்கடா ஆஸ்பத்திரிக்கு. இதை ஒன்றுதான் கரெக்டாக பேசியிருக்கேன். என்னடா நடக்குதுங்க? ஓடாடி சிவா வந்து தூக்கி தொலைடா, ஆத்தாவை தூக்கிட்டு போவா. என்னமோ பண்ணுறாங்க, என்னன்னு தான் தெரில. சரி பாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, போவோம். டேய் சக்தி, இந்த சிவா பேரை கண்டுபிடிச்சிருவா. டாக்டர் கிட்ட ஏதாவது சொல்லி தொலைஞ்சே இல்லையாடா? பாட்டி நீ அமைதியாக இரு, எல்லாமே சொல்லியாச்சு, நீ பேசாமல் இருந்தால் மட்டும் போதும், அதுவாக நடக்கும். சிற என் தங்க குட்டி லவ் யூ. வர வர கிளவி இங்கே ரொம்ப இங்கிலீஷ் படம் பார்த்து கெட்டு போயிட்டு. பேசாம போட. அம்மா இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா, நல்லா இருக்கா? பரவாயில்ல டாக்டர். எதுக்கு டாக்டர் இந்த உசிரை வச்சிட்டு இருக்கணும்? எதுக்கு என்ன காப்பாற்றுங்க? ஏம்மா ஹாஸ்பிட்டல் வந்தால் காப்பாற்றாமல் என்னம்மா பண்ண முடியும்? இதெல்லாம் எங்கள் கடமைம்மா. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, ரொம்ப மனசில் குழப்பத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது, வருத்தத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது இந்த வயசான காலத்தில். ஏங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குது, அது என்னன்னு பார்த்து குணப்படுத்த முடியாதாப்பா? எனக்கு தெரியும் சார் அம்மாக்கு என்ன கவலைன்னு, ஆனால் என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது சார். கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மாவுக்கு சரியாகணும்னா நீங்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. உங்கள் அண்ணனையும் தங்கச்சிகளையும் தான் பார்க்கணும், அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. எங்கே இருந்தாலும் வர சொல்லி ஒரு வாரத்துக்கு அவங்கள கூட வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க உடம்பு தேறினதுக்கப்புறம் அனுப்பி விடுங்க. உங்கள் அம்மா வேணும்னா இதை செய்யுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். என்னை வந்து டாக்டர் நீங்கள் காப்பாற்றல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. புரியுது டாக்டர் புரியுது. சரிங்க, இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க குளுக்கோஸ் இறங்கட்டும், ஈவினிங்க்கு மேலே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு போகலாம்.
நான் சொன்னதை மைண்டில் வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். சரிங்க டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணிக்கிறோம். எனக்கு பூ பிடிக்குது. எனக்குமே புரிய மாட்டேங்குது. அப்பாவே ஒன்றும் சொல்லலை, அதுக்குள்ள அம்மா இவ்வளோ முந்திரி கொட்டையாட்டம் பண்ணுறாங்க. பாட்டி பண்ணுறதும் சரியில்லை, இவன் பண்ணுறதும் சரியில்லை. ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. 3 கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அப்பாட்ட பேசிக்கலாம். கிளவி அவன் பார்க்குறதே சரியில்லை. விட்டுட்டா, அவன் உங்கள் அப்பனாட்ட சந்தேக பிரிவழி என்னமோ பண்ணிட்டு போகிறான். மாட்டோம்னு ஒன்று உங்களோட சேர்ந்து நானும் தான் மாட்டோம். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி பேசிட்டேன். நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே என்னால் ஒரு உதவியும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். பரவாயில்லப்பா, பரவாயில்ல. டேய் சிவா, சக்தி, எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப முக்கியம்டா. எப்படியாவது என் அண்ணன் காலில் விழுந்தும் என் தங்கச்சி காலில் விழுந்தாவது இங்கே கூப்பிட்டு வந்து அம்மாவுக்கு காமிக்கணும்டா. இதுக்கு மேலே எங்கள் அம்மாவை நான் கஷ்டப்படுத்த விரும்பலடா. அதுக்கான ஏற்பாடுகளை போங்கடா. சரிப்பா, சரி. சரிங்கப்பா, சரி. சந்தேக கண்ணோட பார்க்குறோம் கிழவி, சந்தேக கண்ணோட பார்க்குறோம். பேசாமல் விடடா.